சத்தியமா சொல்றேன் நேற்று கடிச்ச போன மாதிரி அந்த பயம் இருக்கணும். ஓகே பயம் வேணுமா பயம்
நம்மளுக்கு என்ன
நம்ம ஏரியா பஞ்சாயத்து தான் அவன். ஓ ஏன் பருப்பு? என் பருப்பு நான் பருப்பு பருப்பா? அது தங்கூச்சி தங்கூச்சி தனக்கு கைங்க இல்ல நீங்க ஆள் ஏதோ மயமான ஒரு மாதிரியே டிஃபரெண்டா இருக்கீங்க. வேற ஒண்ணு ஏய் அரடே கம்மியா ஏன் இந்த கொரோனா வராது? கொரோனா வராது. பருப்பு ஓ பருப்புலடா பருப்பு. ஆமா புத்து மாதிரி குல்தம் பருப்பு. என்ன என்ன எப்படி என்ன வந்து என்ன எப்போ என் பாப்பா என் தங்க ஊச்சியோ ஏய் இட்லி சுடுற மாதிரி சுட்டுறாவனா. வெறி கம்மி என்ன என் பருப்பு என் பருப்புல கம்மியா கை வச்சு புடிவே தரேன். இல்ல நான் இப்ப கை மேல முன்ன வச்சேன் இல்ல கூட அப்படியே வச்சு வந்துட்டேன். அன்பா வளர்த்தேன் பாசமா வளர்த்தேன் அன்பா வளர்த்தேன் பாசமா வளர்த்து உன்னை ஏரியில போட்டு வளர்த்தேன் கருந்தோத்துல போட்டு வளர்த்தேன் ஓடக்கரையில போட்டு வளர்த்தேன். எப்படி கேளு நானும் என் பொண்ணாட்டி வேலை செய்ய ஏரி வேலை செய்யும் போது கஷ்டமான வேலை ஐயோ ஏறி வந்தா ஏன் ஏன் அவங்க வான சட்டில இது வான சட்டி ஒரு இன்ஜின் பேசலாமா? ஐயோ பார்த்தாங்கண்ணா கஷ்டமான வேலை இல்ல கவுரு முட்டை இல்ல கம்பு முட்டை ஏரியாலைக்கு போகும்போது உனக்கு ஏரியால போட்டு வந்தனா அங்க போட்டு ஏறி வர செஞ்சு சொல்ற கம்மியா அப்புறம் வெறுகு வெட்டும் போது ஓடகரில போட்டு வந்தனா அங்க போட்டு ஓடில அப்புறம் கரும்பட்டை பண்ணானு உங்க அன்னிகாரி கரும்பட்டை போற இடத்துல ஆமா அந்த கரும்பு காவல போட்டு வந்தேன் காவல ஒண்ணு போட்டு நானும் உங்க அன்னிகாரி கரும்பு வெட்டுறோம் பொண்ணுங்க போறா அவன் மேரேஜ் இல்ல மேரேஜ் அது ஏன் கேக்குறேன் வெளிநாட்டு பம்பாயில அடி பேமணி முண்டா அடி பேமணி பொண்ணு வெளிநாட்டுல கிடையாது பம்பாய் இந்த இந்தியாவில தான் இது மேல் நாட்டுல இருக்குதாங்க ஆமா திரும்ப தான் சொல்ல வெளிநாட்டு பம்பாய் என்ன படிப்பேன் என் மொட்டை பிஎஸ்சி பிசிக்ஸ் சுருங்க மாட்டதுக்கு அப்படி எது கவர் பிரிச்சு பார்த்தா ஆமா பித்தளை ஊசி தங்கச்சி நாலு எருமாடு விட போறேன் உனக்கு கல்யாணம் பண்ணி விட போறேன் ஓ தபால் போட்டு அந்த ஓட்டையில போட்டு இந்த ஓட்டையில வந்துச்சு ஆமா பாத்துக்கிறேன் போடி கூட அதுக்குத்தானே நேரா ஜான்றான் வணக்கம் பாண்டியா வணக்கம் எப்படி வச்சிருக்கியா கூமுடியா ஐயா வணக்கம் நீ வாங்க அந்த மணி என்ன மணி தப்பா நினைச்சு பாரு
வச்சுக்குது. ஆமா அவன் வச்சுக்கிறேன் இவன் வச்சுக்கிறேன் நான் வந்து அப்படியே எங்க காட்டு எங்க வச்சுக்கிறேன் நெஞ்சு. ஐயோ. அங்கதான் வச்சுக்கிறேன் நல்லா இருக்கீங்க யாரும் வெளியே சாப்பிட்டீங்க 5 மணி போடுறீங்க. தேவையானது நீதான் திரும்ப போட்டாச்சு அக்கா இன்றைய தினமும் 13ஆம் நாள் யுத்தம். ஏன்னா சபதம் செஞ்சிருக்கிறேன். ஆமா. 10ஆம் நாள் சண்டை முதல் 16 வரை எனக்கு சேனாதிபதி மட்டும். எத்தனை நாள்? 6 நாள் உண்டு. 6 நாள் எனக்கு. 10 நாள் பீஷ்மாச்சாரி அம்பு முனையிலே படித்திருக்கிறார். உண்மைதான். நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம பாட்டுக்கு அப்புறம் 4 வகை எப்படி நமக்கு நாள் உண்டு இருந்தாலும் சரியே. இன்று 13ஆம் நாள் யுத்தம். நேற்று தெரிவிக்கின்றேன். நேற்று மகத்தத்தன் ஆண்டு விட்டார். இருந்தாலும் சரியே புரியாத நிறுத்தினேன். நாளை 13ஆம் நாள் யுத்தத்திலே அந்த 5 ராஜாக்களின் மூத்தோர் ஆகிய தர்மபுத்திரன் மகாராஜன் அவனுடைய சிறக்கையால் கொண்டு வருகிறேன். அப்படி என்று சபதம் செய்துள்ளேன். சத்தியம் செய்துள்ளேன். இருந்தாலும் சரி. ஆமா அதோ காலம் சென்ற சரி ஆனா நேற்று நடந்தது என்ன? 12ஆம் நாள் யுத்தம்.
அந்த பகவான் படுத்து விட்டான். எனக்கு பட்டத்துக்குரிய ஆளை படுத்து விட்டது. உண்மைதான். ஆனா உன்னை கேவலமாக நேற்றைய தினத்தில் பேசிவிட்டேன். ஏன்னா ஆத்திரத்துல ஏன்னா உன்னிடத்திலே உனக்கு அடைக்கலம் இருக்கின்றது. 105 பிள்ளைங்க நான் குருதான். ஆனா உன்னிடத்திலே அடைக்கலமாக இருக்கிறீங்க. என்னதான் எனக்காக சட்டை செய்யறியா? பாண்டவனுக்காக மறுத்து செய்யறியா? ஏறிதமாக பேசிவிட்டேன். ஆனா ஒரு சமாச்சாரம், நீங்க இட்ட சாபாதம் மாது அந்த சபதத்தை நேற்றைய தினத்திலே சபதமிட்டாயே அது 5 ராஜாக்களிலே மூத்தவனாகிய அந்த ஊமா பையன் தர்மர்கான அவனுடைய சிரசை கொண்டு வருகிறேன் சத்தியம் செஞ்சுக்கிறேன். ஆமா சபதம். ஆனா இன்னைக்கு நான் விட போறது கிடையாது. இந்த இடத்திலே நடக்கக்கூடிய யுத்தம் யாது? 13ஆம் நாள் யுத்தம், திசைமுக யுத்தம். திசைமுக யுத்தம், ஊசி முனவி யுகம், திசைமுக யுத்தம். 4 திசைக்கும் சரி இருந்தாலும் சரி புறப்படு. அந்த துராச்சாரப்பட்டான் சபதம் செஞ்சிருக்கான். அந்த இந்த தர்மன் அண்ணாவுல கூடிய தர்மன் அவன் முன்காட்டாக கட்டி அடித்து ரதகோடி கம்பத்தை எடுத்து சென்று கட்டி துரியாத காலனிலே சேர்க்கிறேன் அப்படின்னு சபதம் செய்திருக்கான். அதற்காக இன்று யுத்தத்திலே அனைவரும் கேளுங்கள். அன்பார்களே, நால்வரும் 4 திசைகள். அது அர்ஜுனா, நகுலா, சகாதேவா, பீமன், நானும் அனைவரும் 4 திசையில் 4 பேர் அமர்ந்து சண்டை செய்ய வேண்டும். அது மத்தியிலே அண்ணனாகிய தர்மனத்தை அமர்த்தி அமரம் செய்ய வேண்டும். எவன் வருகிறார் என்று பார்க்கலாம். அந்த துரோணாச்சாரியா வந்தாலும் சரி அவனை மடிக்க வேண்டாம். குருவே என்று நினைக்காமல் சண்டை செய்ய வேண்டாம். அனைவரும் சரி சமமாக சண்டை துரோணாச்சாரியா குருவாவுடைய இருக்கான். சண்டையில வந்தவா சண்டை தான். உனக்கு மரியாதை கிடையாது. எப்போ எதிராக சண்டையா சண்டையில வந்துட்டா சண்டை தான். அப்படியே இருந்தா என்ன கை வச்சு பாரு. ஓ 4 பேரும் 4 அண்ணன் பாடி கூடாரத்தில் இருக்காரு. 4 பேர் 4 பக்கம் நிக்கிறீங்க. 4 பேர் நிக்கிறான். தப்பு இல்ல. படவிட முடியாது. தொட்ட ஒரே வெட்டு. தப்பு இல்ல. ஓ குரு வந்து பாடாமல் வெட்டிட்டு வந்தேன். சரி உங்ககிட்ட பேச்சு கிடையாது. கர்நாடக பையன் ஊமையன் பாடி கூடாது. 4 பேர் 4 பக்கம் காவல் இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. தர்மரத்திலே பிடித்து வரத்துக்கு அவருடைய சபைவார்கள் திட்டம் போடுவதாக. உண்மைதான். 4 பேரா இருக்கிறாங்க. ஒன்னால ஒண்ணும் முடியல. ஆனால் வந்து எப்படி? ஏன்னா நமக்கு ஆள் இருக்கும்போது நம்ம எதுக்கு கவலை போடுவோம்? எந்த ஜோடி போட்டு கும்பலா வச்சுக்கிறோம். சஞ்சய் தரக்கன் இருக்கின்றார்கள். நம்மளை அழைத்து அதாவது இன்னைக்கு அப்படி அனுப்பினால் 4 திசைக்கும்
பழித்தண்ணி கூப்பிட்டு 4 பேர் 4 குச்சி ஓடுறாங்க. ஓ 60,000 பேருக்கு வெங்கடக்காரர் இருக்கிறார். தர்மல சுத்தி 4 தம்பிமார் இருக்கிறார். திக்குக்கு 15,000 பேர். நகமுக சட்டை பழி சட்டை அவங்க பிரிச்சிருவாங்க. 4 தம்பிமார் கண்டிப்பாக அந்த ஊமி தனியா இருப்பான். ஈச்சா போய் அப்படியே உச்சி செத்த பாம்பு விடாத நல்லா புடி வருவாங்க. ஏன்னு கேளு. இப்ப அவங்க சண்டைக்கு போனா நமக்கு தான் உதவி. அப்புறம் புடி போடுவாங்க. நீ வேற அடி போடுவாங்க. குருனே பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் சரியா இவர்கள் ஏதாவது சுத்தி செய்து திக்களுக்கு ஒருவராக பிரிக்க வேண்டும். அப்படி பிரித்தால் கண்டிப்பாக ஊமி தலையில கொண்டாந்து சஞ்சவத்தரக்கர் 60,000 பேர் வெங்கடக்காரர். அடிச்சு ஒரு மாதிரி தானே பிடிக்கிறான். மகாராஜா மயில் மகாராஜா மயில் ஐயோ நம்ம மயில் பிடிச்சிச்சு மகாராஜா. பாட்டியா ஓ போறா பாட்டியா இப்பதான் மயில் சொல்றீங்க. அது தட்டி வீட்டுதா ஆயா கோல தட்டிக்கும். ஆனா சத்தியமா சொல்ற மாதிரி உச்சி மாதிரி நல்லா முன்னாடி அம்மா நான் சனியா சத்தியமா சொல்றேன். ஏத்தி கடிச்ச போன மாதிரி போன
அந்த பயம் இருக்கணும். ஆமாங்க, என்ன பெரிய பயம்? பயம். ஓகே, பயம் வேணுமா? பயங்க, பயம். சரி, சரி. இந்த சபை இருக்கே, சபை. சபை இருக்கே, சபை. இது என்ன சபை? சரி, வாங்க, மகாராஜா சபை. இந்த மகாராஜா சபைக்கு வந்தா சபைக்கு வரும்போது நான் யாரு? யாரு? செத்துநாட்டுக்கு அரசன். அரசன். எதுக்கு வந்துக்கிறேன்? உட்காருக்கா. ஏய், என்ன ஊரு? என்ன பேர் எனக்கு தெரியுங்க. யார் யார் யார்? திருவண்ணாமலை மாவட்டம். சொல்லு சொல்லு சொல்லு. ஓ, நான் பால் கறந்த மாடு இப்ப நானு. போய், பால் கறந்த சொல்லு சொல்லு சொல்லு. மாவட்டம் தண்டாமட்டு வட்டம். சொந்த ஊர் விஜயபுரம் கிராமம். விஜயபுரம் கிராமம். ஊர் சொந்த ஊர் விஜயபுரம் கிராமம். டேய், டேய், அதை யார் இங்க கேட்டது? ஓ, அத்தை யாருங்க? ஆயிரம் சொல்லு. ஓகே ஓகே அது யாரை கேட்கிறேன்? அதான் என்னது கேக்குறீங்க? ஆமா, மட்டும் மாட்டேங்கிறேன். என்னது கேக்குறீங்க? அப்படி சொல்லு. ஆ, ஆ. டேய், ஓ, நான் யாரு? யாரு? விவரம் தெரியல. உன் வாயில செப்புங்க. செப்பு செப்பு அந்த தெலுங்கு செப்புன்னு பாப்போ. நடக்கும் நடக்கட்டுமே மயரை புடுங்கட்டுமே கண்ணால வெட்டுவார் தயவாக கவிதை அறையட்டை மயமாவே நடக்கும் நடக்கட்டுமே மயரை புடுங்கட்டுமே கண்ணால நீவர் மயமாவே அறையட்டை டேய், யாரு தெரியல? டேய், செஞ்சு தருங்க பேரு? அவன் என்ன மஞ்சள் தாரு. ரெண்டு மட்டும் அடிக்க அவன் சொல்ற மாதிரி ரெண்டு பேர் தாளக்காரங்களும் நானும் அவன் கூட சம்பவம் வாங்குறேன். அவன் மட்டும் அதிகமா கொடுக்குறீங்க குடுக்குறீங்களே, எனக்கு ஒண்ணுமே கண்ண காட்ட மாட்டேன் காட்ட மாட்டீங்களே. அப்படி ரெண்டு பேரும் அப்படியே கால ஐயோ போயிட்டு அவனுக்கு போய் கூப்பிட்டா போ. அவன் தானே சொன்ன மகாராஜா, நீ வராத. அவன் கூட கூப்பிடுறா. அவன் என்ன சொல்றான்? நான் கட்டிக்காரான்னு ஒன்னாது மகாராஜா போன போன நண்பர்கள் இப்ப அடகலமாகிறோம். துரியோதன விட்டு அடகலமாகிறோம். என் பேரும் மொத்தம் நீங்க எத்தனை பேருங்க? எத்தனை தெரியுமா? 60,000 பேர். 60,000 பேர். ஆமாங்க. மொத்தம் போய் உமருங்க பண்ணீங்க. இல்லடா கும்பல யாரு பண்ணி காட்டுங்க. அப்ப சத்தியமா அவுத்து போட்டு கோமதி காட்டுறாங்க. தரமா தரமா. உம்மா தரங்க. புள்ள பக்கத்துக்கு. கட்டா
டேய் ஓ அதுதான் ஓட்டு போட்டுங்க தம்பி ஓ எனக்கு கஷ்டம் ஆயிடுச்சு பா குடிமா டேய் அதுதான் ஓட்டு ஏய் ஆயிகு இருக்குது ஆயிகு ஐயோ ஐயோ எத்தனை நாள் ஊர் ஐயோ தான் எம்மா ஐயோ 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 சத்தியமா சொல்றேன் ஏடா ஓ அவன் எப்படி இவெல்லாம் பார்த்து கூத்து விட்டா கூட சூத்து கட்டுவான் ஏய் ஐயோ எப்படி பட்டாயிவே நான் திக்கி வச்சு ராஜா அழகை மொத்த சித்ரா சிலையாக ரத்தின படிச்சுங்கான ஏய் சித்ரா சிலையாக ரத்தின படிச்சுங்கான ஆமா வாங்கி பேபி டேய் அருணாயிரம் பேர்கள் ஆமா டேய் ஓ ஏன் ஆயிகு போனா ஓட்டு அது கூட போடுங்க டேய் நீ போடு ஏன் பலம் இருக்குதே பலம் ஐயோ பெரிய தக்காளி பழம் ஏய் தக்காளி பயமா இங்க கொடுத்துரு போடு ஓஹோ உனக்கு நீ பாத்துக்க மாட்டே நீ சின்ன கொள்ள ஆமா ஆறு குடி சொல்றா ஏன் பலம் இருக்குதே பலம் ஆமாங்க அது கூட வந்து எவ்வளவு பத்து பழம் டேய் ரெண்டு காட்டு தரங்க அட எட்டு திசை எத்தனை நாள் சண்டை முடிந்தது 12 நாள் சண்டை முடிந்து விட்டது நேற்றோடு 12 நாள் அமர் ஆமா நேற்று சண்டையிலே ஆமா துரியோதனனுக்கு விட்டோம் துரியோதனனுக்கு ஆமா நட்புறவு கொண்ட ஆமா மகாராஜத்தை மடித்துட்டோம் ஆமா யாரு ஆமா. பாண்டவர்கள் ஐவர் அழக்க சேர்ந்து மடித்தீங்கல்ல ஆமா. மடித்ததால அந்த துரியோதனனை பற்றி மிகுந்த கோபத்தை கொண்டான் கோபம் கொண்டவனே ஆ. துரோணரை பார்த்து கேட்கிறான் எப்படி துரோணாச்சாரியே ஆ யோ நீ சாப்பிடுற சாப்பாடு ஆமா அந்த சாப்பாட்டுல உப்பை போட்டு சாப்பிடலையா ஓஹோ சங்க நன்றி சங்க கெட்ட நாயே ஓஹோ என் கூட இருந்து ஏன் கொடுத்து காப்பாடு பார்த்தா அந்த பஞ்ச மாதவனுக்கு உறுதுணையாக இருக்கிறியே உள்ளாளுக்கு வெற்றி கண்டு கொடுக்க முடியலையே நீதான் ஒரு குரு தோழனா என்று ஏளனமாக பேசிவிட்டான் ஏளிதமாக பேசிவிட்டான் ஏளிதமாக பேசிவிட்டான் ஆமா அது பேசுறதுனால இந்த துரோணாகப்பட்டவன் மிகுந்த கோபம் கொண்டுட்டாரு என்னன்னா எப்படி எப்போது என்னுடைய வீரத்தை இவாக பேசிவிட்டானோ பேசிவிட்டாயோ அதுக்கு நாம் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அதனால சக்கர வியூகம் வகுத்து வருகிறான் மாமா செத்துரு வண்ணா கண்ணா செத்துரு வண்ணா கண்ணா